உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இடையில பேசாதீங்களே. வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த நாள்ல ஜெபம் போது, இந்த மானா மதுரைக்கு ஜெபம் பண்ணும்போது, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அப்ப என்னை கவனிச்சு பார்க்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ரொம்ப முக்கியம், தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகும்போது என் ஆண்டவர் சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ஆண்டவர் ஓரிடத்துக்கு வருவாரானால் அங்கு சேமத்தை கொடுப்பார், அங்க செழிப்பை கொடுப்பார், அங்க சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்துடைய பகுதியில இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. 29:11 லாஸ்ட் வசனம் வாசிப்போமே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா பக்கத்துல இருக்க கொண்டு சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்ல. அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி, நல்ல பலத்தோட நல்ல உற்சாகமா அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் வந்து நம்மளை ஆசீர்வார். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. சங்கீதத்தின் புஸ்தகம் 21:3 சொல்லப்பட்டிருக்கு. உத்தம ஆசீர்வாதத்தோடு நீர் அவர்களை எதிர்கொண்டு வந்து அவர்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் 18:18 சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்பட்டு வந்து கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு வந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் நமக்கு ஆதரவாய் இருப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் நமக்கு என்னவா இருக்கான்னா ஆதரவா இருப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அழைப்பை கொடுத்தார். அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்றத மனைவி என்ன பண்ணா, உனக்கு குழந்தை கிடைக்கும் எனக்கு கிடைக்காது அப்படின்னா. ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ஆண்டவர் பகலின் வேளையில அவருடைய வீட்டுக்கு வந்தார். 3 பேரா வந்தார். 3 பேரா வந்துட்டு அவர் சொன்னாரு, ஓ மடியில அடுத்த வருஷத்துடைய பகுதியில ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. வந்து ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. என்ன பாருங்க ஐயா, பாஸ்டர் என்ன பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு உங்களை பார்த்து, அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நாள் கர்த்தருக்காக
பிரயாசப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு சத்துரு ரகசியமாய் கண்ணி வைத்தது போல உங்க வாழ்க்கைக்கு விரோதமா யுத்தம் பண்றான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன் மனைவியை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, உங்க தொழிலை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கைகளை நல்லா உற்சாகமா தட்டி எனக்கு பார்க்கணும். வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. வந்து ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5 வாசிப்போமே. 8:5 வாசிப்போம். யாராவது ஒருத்தர் சீக்கிரமா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்றது. 100க்கு அதிபதி, 100 பேருக்கு உள்ள ஒரு தலைவன், தன் பிரியமான வேலைக்காரன் என்ன பண்ணனா வியாதிப்பட்ட மாத்திரத்தில் அந்த வியாதி நீங்க பல மருத்துவருடைய பகுதியை பார்த்தான். ஆனா பார்க்கும்போது அந்த மருத்துவத்துடைய பகுதியில நன்மை நடைபெறல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவன் சொன்னா, என்ன சொன்னான்னா, ஆண்டவரே, வாசிப்போம் தயவு செய்து. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். என்ன கவனிக்கணும், நான் வந்து என்ன பண்ணுவேன்? அவனை சொஸ்தமாக்குவேன். நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்னா ஆக்குவேன். என்ன கவனிக்கணும், 100க்கு அதிபதியுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. ஆனா 100க்கு அதிபதியுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையுடைய பகுதியை ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டார். இப்போ சித்தம் செய்கிற நேரத்தில் 100க்கு அதிபதி சொன்னா, நீ என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இயேசு சொன்னாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சுகமாக்குவேன். நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் வந்தாரு. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அவர் வருகிறார். உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். உங்க கணவன் மனைவிக்குள்ள வர்றாரு. உங்க பிள்ளைகளுக்குள்ள வராரு. உடைய பேர பிள்ளைக்குள்ள வராரு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட சகோதரனுக்காய் வருகிறார். உடல்நல பாதிக்கப்பட்ட சகோதரிக்காய் வருகிறார். இயேசு அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லும் போது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரே ஒரு வார்த்தை 17வது வசனம் வாசிங்கன்னா 16 வாசிங்க. 8:16 அஸ்தமான போது அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தம் ஆக்கினார். என்ன கவனிக்கணும், அங்க சொல்லப்படுற அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம். எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறா என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி 100க்கு அதிபதியை
பிரதிவித்திரமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இயேசு சொன்னாரு, அவர் வந்து அவர் வீட்டுக்குள்ள வருவதற்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அண்ணா அந்த பேட்டரி மாத்துங்க. இடிந்து விடும், கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். என் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. கையை தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ, இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ, இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். இன்று கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். என்று நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கைகளை தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அண்ணா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு பொழுது உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வந்து உன் வீட்டுக்குள் நான் அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பொல்லாத பிசாசுடைய எதிர் தாக்குதலுடைய செயல்பாடு இருக்கிறத என் ஆண்டவர் காட்டுறாரு. இன்றைக்கு சொல்றாரு, நான் வந்து உன் குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. நான் பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, வந்து உன் பலவீனத்தின் பகுதியிலிருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். சுகமாக்க விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நாம இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற நமக்காக அவர் யுத்தத்தை செய்வார். ஆமென். அவர் தம்முடைய தூதரை அனுப்புவார். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற அசுத்தாவியின் கிரியைகளை அவர் அழிக்கிறவராய் வெளிப்படுவார். ஆமென். சார் எப்படி வெளிப்படுவார்? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. 48வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே சாகிறதற்குள்ள வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். என்ன கவனிக்கணும்? ராஜாவின் மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் வழியில நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்க முடியும். எனக்கு ஒரு நண்பனை தெரியும்.
அவர் ஒரு முக்கியமான வேலையை செய்துட்டு இருந்தார். ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நஷ்டத்துடைய பகுதியை தீர்க்கிறதற்கு அவர் வேறொரு இடத்துல வட்டிக்கு வாங்கினார். அந்த வட்டிக்கு வாங்கி அதனுடைய பகுதியெல்லாம் கட்டுவதற்கு முயற்சி செய்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையினுடைய பகுதியில மனைவிக்கு கையும் காலும் உடைய பகுதி செயலக்க ஆரம்பித்தது. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முஸ்லிம் நண்பர் அவர் என்ன பண்ணார், பள்ளிவாசல் போனார், வேண்டுதல் பண்ணி பார்த்தாரு, சக்சஸ் ஆகல. அதற்கு அப்புறம் ஒரு பாஸ்டர்கிட்ட போனார். அப்ப அவர் ஜெபம் பண்ணி சொன்னாரு, இது மாந்திரிகத்துடைய பிரச்சனை, அதனால இதற்காக நீங்க ஜெபம் பண்ணா சுகமாகும். இப்ப என்ன கவனிக்கணும், அந்த பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு இதை குறித்து அதிகமா தெரியாது, அதனால நீங்க இந்த ஊட்டி பாஸ்டர்கிட்ட போங்க. அவங்க குடும்பமாய் வந்தாங்க, முடியாத மனைவியோட, மரணத்துடைய பகுதிக்கு விளிம்புக்கு போன குடும்பம். ஏதாயிலும் ஒரு நன்மை வாழ்க்கையுடைய பகுதியில் உண்டாகுமா என்று சொல்லி வந்தாங்க. முதலாவது அவங்களை நல்லா கவனிச்சோம். கவனிச்ச பின்னாடி அவங்ககிட்ட பேசினோம். அவங்ககிட்ட பேசின பின்னாடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டோம். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரேயர் ஆயிலை வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி காலில் போட்டு கையில் போட்டு நடங்க 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 அப்படின்னு சொல்லி அவங்கள நடக்க வச்சோம். ஒரு அற்புதமான காரியம். அவங்க இயேசுவை நம்பினாங்க. அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் இயேசுவை நம்பினாங்க. அந்த நெருக்கத்தின் சூழ்நிலை இயேசுவை நம்பும்போது இயேசு அவர்கள் வாழ்க்கையுடைய பகுதியில் இருந்த பாதிப்பை முதலாவது மாற்றினார். இப்ப என்ன கவனிக்கணும், இயேசு உன்னை தேடி வந்தாலும் உனக்கு ஒரு அற்புதம், நீங்க இயேசு தேடி போனாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கு. என்ன கவனிக்கணும், இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை கேள்விப்பட்டவன், அவர் செய்த அற்புதத்தை குறித்து கேள்விப்பட்டவன். ஆனா தனக்கு ஒரு அற்புதம் தேவை என்பதை அவன் உணர்ந்ததினால் இயேசுவின் பக்கமாய் வந்தான். இயேசுவின் பக்கமாய் வரும்போது அவனுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் என்னென்ன, அவனுடைய சொந்த ஆசையுடைய பகுதி, சொந்த பாசத்துடைய பகுதி நிறைவேறல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவனுடைய வாழ்வுடைய பகுதிக்கு ஏசப்பா ஒரு தீர்வை சொன்னான். என்னது? மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். அந்த மரண அவஸ்தைப்படுகிற மகனுக்காக தகப்பன் வரும்போது தகப்பனை பார்த்து சொன்னாரு, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். இவன் என்ன கவனிக்கணும், இயேசு போகலான்னு சொன்னாரே, அந்த போகலாம் என்று சொன்ன வார்த்தை நம்பி தன்னுடைய வீட்டுக்கு ராஜாவின் மனுஷன் ஓடி போனான். என்ன கவனிக்கணும், அந்த ஓடி போகிற நிலை உடைய பகுதியில அவனுடைய வேலைக்காரன் என்ன பண்ணா அப்படின்னா, எதிர்பட்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன. இப்ப என்ன கவனிக்கணும், இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்தாலும் அற்புதம், நீங்க இயேசுவை தேடி வந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பகுதியில் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் அவர் வெளிப்பட விரும்புகிறார். நல்ல உற்சாகமா கையை, நல்ல பலத்தோட கையை தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி, தேடி போனாலும் அற்புதம் செய்வார், அவர் நான் தேடி போனாலும் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி கையை நல்ல உற்சாகமா தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. திரும்ப சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. கையை தட்டி ஆராதனை ஆராதனை. இன்று ஆராதனை 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 ஆராதனை. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் கையை தட்டி எபினேசரே ஓ எபினேசரே இதுவரையில் உதவினீரே இன்று இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. அம்மே ஆராதனை ஆராதனை கட்ட தட்டி ஆராதனை ஆராதனை நல்ல உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஐயா என்ன பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல் உங்களை பார்த்து அவர் சொல்றார், உங்களுக்குள் இருக்கிறது. ஆனா அந்த தேவ வல்லமைய செயல்படுத்துவதற்கு நீங்க நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையை என் ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள் வைத்திருக்கிற அழைப்பும் உனக்குள் வைத்திருக்கிற கிருபையும் பெரிதாய் இருக்கிறபடியினால் சின்ன அற்புதம் நடக்கும் போது பெரிதாய் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாயானா பெரிய அற்புதத்துக்கு வாய்க்காலை என் ஆண்டவர் திறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை உற்சாகமா தட்டி நல்ல பலத்தோடு தட்டி. ராஜா வேற மைக் இருக்கா? வேற மைக் இருக்கா? ஹalleluya ஹalleluya சத்தமா சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹalleluya. நல்ல சத்துடைய பகுதியில இடுப்பு பகுதியில ஒரு தேவ சுகத்தை கொடுக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது பகுதி என் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நம்பிக்கையோடு என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உன் சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ஆமென். நல்ல உற்சாகத்தோட இப்ப என்ன கவனிக்கணும், இயேசு வந்த அற்புதம், இயேசுவை தேடி போன அற்புதம். அப்போ இயேசு வந்த அற்புதம், தேடி போன அற்புதம். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க. சாபமான இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். சாபமான இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. சாபமான இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நல்ல சத்தமா. சாபமான இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். சாபமான இடத்திலிருந்து நாம் எழுந்திருப்போமானா என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் துடைய பகுதியில 8வது அதிகாரத்துடைய பகுதியை நம்ம பார்ப்போம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன, 10வது அதிகாரம் 49வது வசனத்தை பார்த்த தெரியும். பர்திமேயு குருடனை அழைத்து திடன்குள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன கவனிக்கணும், ஏசு அப்பாவின் நாமத்துக்கு மகிமையா இன்றைக்கு நாம சாபமான எரிகோவு போன்ற இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானா சாபமான இடத்திலிருந்து எழுந்திக்கணும். என்ன கவனிக்கணும், உயிரோடு இருக்கும் போது தாய் தோப்புக்கு சோறு போடாத ஆளு,
உயிரோடு இருக்கும்போது மாமனார் மாமியாருக்கு சோறு போடாத ஆளு, செத்த பின்னாடி போட்டோ வச்சு கும்பிட்ட என்னது? பேச மாட்டேங்கிறீங்களே. நிறைய பெந்தகோஸ் ஆள் தான் இருக்கு. இன்னொன்னு தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது, நல்ல சுகத்தோடு இருக்கும்போது மருமகளுடைய பகுதியை நன்மையா மாமியார் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே சொல்லாது. நீங்க இப்படி இருப்பீங்கன்னா நீங்க சாபம் நிறைந்த இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை இறந்துட்டாங்க, அதுக்கு பின்னாடி நான் போட்டோ வச்சு கும்பிடுறேன், இல்ல அது சாபம் நிறைந்த இடம். அப்ப என்ன கவனிக்கணும்? ஒன்று, உயிரோடு இருக்கும்போது ஒருவனுக்காய் செய்கிற உதவியை என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வருவாரானா அவர் சாபம் நிறைந்த இடத்திலிருந்து இயேசு அவனை எழும்ப பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், நாம் எழும்ப வேண்டியது அவசியம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பக்கத்துல சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. சத்தமா சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. என்ன கவனிக்கணும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிற ஒவ்வொருவரும் சாபமான இடத்திலிருந்து வெளியே வந்துடணும். என்ன நல்ல கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஆள். பிறந்ததிலிருந்து சப்பானியா இருந்தவன், இந்த சப்பானியா இருந்து தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இருந்துச்சு, தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருந்துச்சு. அவனுடைய வருமானத்துடைய பகுதியை மற்றவர்கள் சாப்பிட்டாங்க. இப்ப என்ன கவனிக்கணும், தவறான பாவத்தின் வழியா இருக்கும்போது என்னதுன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. ஒன்று, விபச்சார பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போயிடும். இரண்டாவது பகுதி, தவறான செயற்கை நம்மள என்ன பண்ணிடும்னா ஆசீர்வாதத்தின் வெளியே கொண்டு போயிடும். மூன்றாவது பகுதி, தன்னைத்தானே தாழ்வு படுத்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதி நாமளே சிறைக்கு போய்விடுவோம். அப்ப என்ன கவனிக்கணும், அவனை பார்த்து, அவன் உட்கார்ந்து இருந்த இடம் அலங்கார வாசல், அந்த உட்கார்ந்து இருந்த இடத்துல அடையாளம் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா பேதுரு சொன்னாரு, யோவான் சொன்னாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்து உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்து உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில் இருக்கிற சாபமான கட்டிலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய என் ஆண்டவர் விரும்புகிறேன் என்று சொன்னார். கையை நல்ல உற்சாகம் தட்டி, நல்ல உற்சாகமா தட்டி, நல்ல பலத்தோடு தட்டி, நல்ல பலத்தோடு தட்டி, கையை தட்டி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்தினுடைய சாத்தானுடைய கட்டுகள் மாறுகிறது. அதனால கையை தட்டி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கால்கள்ல என் ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு என்னை பார்க்கணும், சாபமான இடத்துல இருக்க மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, சாபமான இடத்துல சாபமான இடத்துல இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, சாபமான இடத்துல இருக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, சாபமான இடத்துல இருக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, சாபமான இடத்துல இருக்க மாட்டேன். இரண்டாவது பகுதி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா வியாதியுடைய இடத்துல நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க, வியாதியினுடைய இடத்துல இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். சொல்லுங்க, வியாதியின் இடத்துல, வியாதியின் இடத்துல இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். பாருங்க, பெதஸ்தா குளத்துடைய பகுதி, அங்க சூம்பின உறுப்பு உடையவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க சீனியரான ஒரு மனுஷன் இருந்தாரு. அவரு இருக்கும்போது அவர் தான் அங்க சீனியர்.
ஆனா ஒண்ணுங்க, சீனியரா இருந்தவர் தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் என்ன பண்ணலன்னா கொண்டு போய் விடுவதற்கு அவனுக்கு யாரும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, அவனை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அவன் சொன்ன இயேசுகிட்ட, நான் போறதுக்கு முன்னாடி வேறு ஒரு எனக்கு முன்னாடி இறங்கி விடுகிறான் என்று சொன்னான். பார்க்கணும், எப்போ அந்த வார்த்தைய அவன் சொன்னானோ அப்பொழுது இயேசு மனம் முறங்கி சொன்னாரு, எழுந்துரு, உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரு. எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எல்லா அண்ணமாரும் என்ன கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, பாவமான பழக்கத்துடைய பக்தியை நம்முடைய லைஃப்ல செய்யாம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். என்ன கவனிக்கணும், பாவமான பகுதி நம்மளை தேவனை விட்டு பிரிக்குது ஒன்று. இரண்டாவது பகுதி, பாவமான பகுதி நம்மளை குடும்பத்தை விட்டு பிரித்து விடும். மூன்றாவது பகுதி, பாவத்துடைய பகுதியில் ஒரு ஆள் இருக்கும்போது என்ன நடக்குன்னா தனக்குத்தானே சிறையை வைத்துக் கொள்வான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட சிறையில் இருக்காங்க தெரியுமா? அதனால இன்றைக்கு இயேசு உங்ககிட்ட வந்து, நீ எழுந்துரு, உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட. அப்ப சொன்னவர் யார் என்று தெரியாது. ஆனா இயேசு தேவாலயத்துல பார்த்து சொன்னாரு, அதிக கேடானது ஒன்றும் செய்யாதே. அதிக கேடான ஒன்றும் ஒரு பாவம் என்ன பண்ணாத, செய்யாதேன்னு சொல்லும் போதுதான் அப்பதான் தெரியும் அவனை சந்தித்தவர் இயேசு என்று. இப்ப என்ன பார்க்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் இந்த ஆலயத்துக்குள்ள இறங்குறத பார்க்கிறேன், இந்த மண்டபத்துக்குள்ள இறங்குறத பார்க்கிறேன். இப்போ உங்க பலவீனங்கள் மாறுவதற்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ நம்ம கூப்பிட போறோம், அவர் நமக்கு உதவி செய்ய போறாரு. அதனால ஒரு விஷயம், எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே உட்கார்ந்தபடியே கையை உயர்த்தி கண்ணை மூடி, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. திருப்பி ஒரு விஷயம், நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எம் பாவங்களை மன்னியும் நல்லவரே வல்லவரே, வல்லவர் வல்லவர் ஆராதனை நல்லவரே வல்லவரே, வல்லவர் 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 ஆராதனை. அற்பகதர் அதியாந்தர் அறிவாலா ஜெகத்தரா ஐயா, கர்த்தருடைய ஆத்மா சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். பொல்லாத கோபத்தின் சுபாவத்தை விட்டு வெளியே வந்துவிடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, குழப்பத்தின் பகுதியிலிருந்து இன்னைக்கு நீ வெளியே, ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில்
செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு நிறைவேறுவதற்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியை உற்று பார்க்காம இயேசுவை பார்க்க ஒப்புக்கொடு. அப்போ உன் வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்ப என்ன கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதுக்கு அவர் ஆயத்தம். அப்ப பாவத்தை அவன் விட்டான். இப்போ என்ன கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. பாவத்தை விட்டவன் ரொம்ப முக்கியமா அவன் வாழ்க்கையுடைய பகுதியில் ஜோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனமும் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முங்குப்புறம் விழுந்து கிடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன கவனிக்கணும். பாவத்தின் உடைய பகுதி, ஒரு நபருடைய பாவம் ஒரு கோத்திரத்தை பாதிக்க செய்தது. இன்னைக்கு நம்முடைய பாவம் நம்முடைய கோத்திரத்தை பாதிக்க செய்யக்கூடாது. நம்முடைய அசுத்தம் நம்முடைய பகுதியை பாதிக்க செய்யக்கூடாது. என்ன கவனிக்கணும். தன்னைத்தானே சோர்வு அடைந்தவனுடைய எலியாவின் வாழ்க்கையுடைய பகுதியில பலன் அடையும் போது அப்பமும் இறைச்சியும் ஆண்டவர் தந்தார். சோர்வு அடைஞ்ச உடனே சூறை செடிக்கு போன உடனே என்ன ஆனது அப்படின்னா, அவன் வாழ்க்கையுடைய பகுதி அப்பமும் தண்ணீரும் கிடைத்தது. ஆனா ஒண்ணுங்க, அவனை ஆண்டவர் பார்த்தாரு. எலியாவே, உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு அவர் கேட்டாரு. கேட்கும்போது அவன் மனமுகந்து முந்தின அந்த அனுபவ பகுதியை விட்டு பிந்தின ஒரு அனுபவத்துக்கு அவர் வந்தார். அப்ப அக்னியை பார்த்தவர், பெருங்காற்றை பார்த்தவர், இவைகளில் இல்லை. இப்ப புது அனுபவம். மெல்லிய காற்றில் என் ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு அவங்க கூட ஆண்டவர் பேசுறார். உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன். நீ இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கல்ல, உன்னைதான் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா உன்னுடைய பாவத்தின் பகுதியிலிருந்து நீ எழும்ப வேண்டியதாக இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா எழும்பனா மட்டும் போதாது. இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம். புலம்பல் 2:19 தயவு செய்து வாசிப்போமே. புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியில் முதல் ஜாமத்தில் என்ன பண்ண கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் இருதயத்தை தண்ணீரை போல விட்டு என்ன பார்க்கணும். அந்த கடைசி நேரம் ரொம்ப முக்கியம். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒன்று முதலாம் ஜாமத்துடைய பகுதி. இந்த முதலாம் ஜாமத்தில் என்ன சார் பண்ணணும்? உங்க பிள்ளைகளுக்காய் நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்க பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்யணும். எல்லா தாய்மார்களும் கவனிக்கணும், தகப்பன்மார்கள் கவனிக்கணும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் உங்க பிள்ளைகளின் வாழ்வுடைய பகுதிக்காய், மேன்மையுடைய பகுதிக்காய், தவறான அசுத்தத்துடைய பகுதிக்காய், தவறான போதை பழக்கத்துக்காய் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது பகுதி 9லிருந்து 12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9லிருந்து 12 உடைய பகுதி ரொம்ப முக்கியமானது. எது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துடைய பகுதியை இழப்பை உண்டு பண்ணின அசுத்த வல்லமையுடைய பகுதியை அழிக்கிற நேரமாய் இருக்கிறது. 12லிருந்து 3 இந்த நேரத்தில் இரவு நேரம், சாத்தானுடைய கிரியைகள் வேலை செய்கிற நேரம். அந்த வேலை செய்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தலைமுறையின் அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படுவதற்காக நாம் கேட்போமானா நம்மை தொடர்ந்து வருகிற அசுத்த வல்லமையை ஆண்டவர் அழித்து விடுகிறவராயிருக்கிறார். ஏன்னா கவனிக்க ஊழியக்காரர்கள் கவனிக்கணும். 3 to 6 இந்த 3 to 6 பகுதி எந்த ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையுடைய பகுதியில் சுகம் அளிக்கிற ஊழியத்தின் அணுக்கரகத்தை என் ஆண்டவர் கட்டளைவார். இப்போ சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு எழும்பி
பிரகாசிக்கிற நேரம் வந்தது. அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நாம போனாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் திரள் கூட்டமான ஜனத்துடைய பகுதியில மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்ததுனால இயேசு தன்னை தொடுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 36வது வசனத்துடைய பகுதி வாசிங்களே. சீக்கிரமா வாசிப்போமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மத்தேயு 14 வாசிங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி அவர்களை தொடும்படி உத்தரவாகும் என்று உத்தரவு வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சொஸ்தம் ஆனார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தம் ஆனார்கள். தொட்ட யாவரும். இப்போ அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அவரிடத்தில் வந்து அவர் ஆசீர்வார். இன்னொரு பகுதி, நம் பாவத்தை விட்டு விடுவோமானா அவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார்கள். அதற்காக இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினவர் என்ன செய்தார்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசிக்க பண்ணினார். அவருடைய வார்த்தை சொல்லுது, பாவத்தில் இருக்கிறவருக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறதற்காய் உலகத்துக்கு வந்தார். அவருடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு இயேசு வந்தார். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். இப்போ அவரை நோக்கி நாம கூப்பிடுவோம். அவர் வந்து ஆசீர்வதிக்க, நான் என் தூதனை உனக்கு முன்பதா அனுப்புவேன், அவன் கோணலான வழியை செவ்வைப்படுத்துவான். ஆண்டவருடைய நாமத்துக்கு இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோளரான பகுதியை செவ்வைப்படுத்துகிற நேரம் வந்தது. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம்.